கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசிர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். இவ்வாரமும் இந்நிகழ்ச்சியை கேட்டு ஆசிர்வதிக்கப்படுங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். யோவான் 4:24. இந்நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். இனி கேளுங்கள் ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த ஆராதனையை துவக்குகிறோம். ஜெபம் செய்வோம். நன்மைகளை, கிருபைகளை எங்கள் வாழ்வில் தந்து எங்களை வழிநடத்துகிற நல்ல தெய்வமே, மகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளின் காலை வேளையில் உம்முடைய திருப்பிரசன்னத்தை நாங்கள் எதிர்பார்த்து நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் வாஞ்சையாய் காத்திருக்கிறோம். இந்த ஆராதனையை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும். இந்த ஆராதனையில் நாங்கள் பாடுகிற பாடல்களும் கேட்கிற திருமறை வாக்கியங்களும் ஏறெடுக்கிற ஜெபங்களும் உமக்கு பிரியமாயிருக்க அருள்தாரும். இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற அனைவரையும் உம்முடைய திருக்கரத்தினால் தொட்டு ஆசீர்வதித்தருளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் தாழ்மையாய் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த ஆராதனைக்கு ஆயத்தமாக நாம் அனைவரும் இணைந்து கிறிஸ்து சபை பாமாலை பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களிகூருங்கள் என்கிற பாடலை சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்மை நோக்கி கூப்பிடுகிற அனைவருக்கும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவருடைய கரம் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஒரு புதிய மாதத்தில் காலடி எடுத்து வைத்திருக்கிற நாம் உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து ஆண்டவருடைய பிரசன்னத்திற்காக நன்றி சொல்லி இந்த புதிய மாதத்தை அவருடைய கரத்திலே அர்ப்பணம் செய்வோம். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சங்கீதக்காரன் நமக்கு எச்சரிப்பு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்க்க அழைக்கப்படுகிறோம்.
கடந்த மாதத்தில் நம்முடைய பிரயாசங்களில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தேவைகளில் ஆண்டவருடைய திருக்கரம் நம்மை வழி நடத்தினது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அதே சமயத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருந்திருப்போமானால் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை மனத்தாழ்மையாய் அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரே, நான் பாவியானவன், நான் பாவியானவள், உம்முடைய வாக்கை மீறி நடந்தேன், உம்முடைய வார்த்தைகளுக்கு செவிகொடாமல் வாழ்ந்தேன். என்னை மன்னியும். என்னை உம்முடைய மகனாக, மகளாக, புத்திர சுவிகார பாக்கியத்தை சுதந்திரிக்கிற கிருபைகளை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி மனத்தாழ்மையாய் நம்முடைய பாவங்களை அவருடைய திருச்சமூகத்தில் அறிக்கை செய்வோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, நாங்கள் நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம் என்பதை அறிக்கையிடுகின்றோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். எங்கள் பாவங்களை நினைத்து நாங்கள் துக்கப்படுகிறோம். எங்கள் பாவங்களை நினைத்து நாங்கள் மனம் கசந்து அழுகிறோம். அவைகளை உம்முடைய சன்னிதானத்திலே அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம். நாங்கள் புதிய மனிதர்களாய் வாழவும், நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் தந்து வழிநடத்தும். மீட்பர் இயேசுவின் இன்ப நாமத்தில் தாழ்மையாய் செபித்து கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நம்முடைய பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் நம் அனைவருக்கும் தந்தருளுவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியை நாம் இப்போது வாசிக்க கேட்போம். இந்த நாளுக்கென்று வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 தொடங்கி அந்த அதிகாரம் நிறைவு வரையிலும் வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 16 முதல் 23 வரை அடங்கியிருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நான் தெசலோனிக்கேயில் இருந்தபோதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிரோதீத்துவின் கையில் வரப்பற்றி கொண்டபடியினால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் யாவருக்கும் வாழ்த்துதல் சொல்லுங்கள். என்னோடு இருக்கிற சகோதரர்கள் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். பரிசுத்தவான்கள் அனைவரும், விசேஷமாக ராயனுடைய அரண்மனையில் உள்ளவர்களும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன் என்பதே வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்து முடிந்தது. ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்தும் வண்ணமாக அனைவரும் சேர்ந்து கிறிஸ்தவ கீர்த்தனை பாடல் ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். செய்வேனே
இரட்சகனை தோத்திரம் செய்வேனே. பாத்திரமாக இம்மாத்திரம் கருணை வைத்த, பாத்திரமாக இம்மாத்திரம் கருணை வைத்த பார்த்திபனை யுத கோத்திரனை என்றும் தோத்திரம் செய்வேனே. இரட்சகனை தோத்திரம் செய்வேனே. அன்னை மரி சுதனை உன் மீது அமிழ்ந்து கழுதவனே. அன்னை மரி சுதனை உன் மீது அமிழ்ந்து கழுதவனே. முன்னனை மீதுற்ற சின்ன குமாரன், முன்னனை மீதுற்ற சின்ன குமாரன், முன்னுரை நூற்படியின் நில தோற்று தோத்திரம் செய்வேனே. இரட்சகனை தோத்திரம் செய்வேனே. தந்தை பொதிந்தவனை, மனோர்களும் வந்தடி பணிபவனை, கந்தை பொதிந்தவனை, மனோர்களும் வந்தடி பணிபவனை, மந்தையர் காலந்த மாட்சியளித்தோனே. மந்தையர் காலந்த மாட்சியளித்தோனே. வானபரன் என்னும் ஞான குணவானை தோத்திரம் செய்வேனே. இரட்சகனை தோத்திரம் செய்வேனே. செம்பொன்னுருவானை, தேசிகர்கள் தேடும் குருவானை, செம்பொன்னுருவானை, தேசிகர்கள் தேடும் குருவானை, அம்பரமேவிய உம்பர்கணத்தோடு, அம்பரமேவிய உம்பர்கணத்தோடு அன்பு பெற நின்று பை பொன்மலர் தூவி தோத்திரம் செய்வேனே. இரட்சகனை தோத்திரம் செய்வேனே. நேயர்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருப்போம். ஒரு கணம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள காத்திருக்கிறோம். எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தைகளினால் எங்களை பலப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளுக்கான தியான வசனம் பிலிப்பியர் 4 அதிகாரம் 19 வசனம். பிலிப்பியர் 4 அதிகாரம் 19 வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அன்பானவர்களே, நாம் வாழுகிற இந்த உலகம் நிறைவான உலகம் இல்லை. நாம் நிறைவானதை தேடி சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் நிறைவானதை நம்மால் ஒருபோதும் பெற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்னவென்றால், நிறைவானதை தருகிறவர் ஒருவர் மாத்திரமே. நம்முடைய குறைவுகளை மாற்றுகிறவர் ஒருவர் மாத்திரமே. இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே குறைவுகள் வருவதற்கு அநேக காரணங்கள் காணப்படுகிறது. பொதுவாக நம்முடைய வாழ்விலே குறைவுகள் வருவதற்கு 4 காரணங்களை சொல்லுகிறார்கள். 1, ஆண்டவரை தேடாததினாலே நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் வருகிறது. 2வது, ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்வதனாலே நம்முடைய வாழ்விலே குறைவுகள் வருகிறது. 3, ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்பதினாலே, ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாதபடியினாலே நம்முடைய வாழ்க்கையில் குறைவு வருகிறது. 4வதாக, ஆண்டவரை கனப்படுத்த வேண்டிய நேரங்களில் ஆண்டவரை கனவீனப்படுத்தி விடுகிறோம். அதனாலே குறைவுகள் வருகிறது. ஆனால்
இந்த குறைவுகளோடு வாழும்படி கடவுள் ஒருபோதும் நம்மை அனுமதிப்பது இல்லை. நம்முடைய ஆண்டவர் குறைவுகளை நிறைவாக்குகிற ஆண்டவர் என்பதை இந்த திருமறை வசனம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இந்த வேத பகுதியிலிருந்து 3 கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறவர் பரிசுத்த பவுலடிகளார். பரிசுத்த பவுலடிகளார் பிலிப்பிய மக்களுக்கு இந்த கடிதத்தை எழுதுகின்றார். எங்கே இருந்து எழுதுகிறார்? சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார். சிறைச்சாலையிலே இருக்கிற ஒருவர் சிறைச்சாலைக்கு வெளியே இருக்கிற விடுதலையாக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு எழுதுகிற போது இப்படி எழுதுகிறார்: உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லி. காரணம் என்னவென்றால், நான் சிறையிலே இருந்தாலும் கடவுள் என்னை வெறுமையாய் விடவில்லை. நான் சிறையிலே இருந்தாலும் கடவுள் என்னை வெறுமையாய் விடவில்லை. நான் சிறையில் இருக்கிற போதும் கடவுளுடைய மகிமையும் கடவுளுடைய பிரசன்னத்தையும் கடவுளுடைய அன்பையும் கடவுள் எனக்கு கொடுக்கிற எல்லா நன்மைகளையும் நான் நிறைவாக பெற்றுக்கொண்டே இருக்கின்றேன். அன்பானவர்களே, இதை போல ஒரு சாட்சியை நாம் எங்கேயும் கேட்க முடியாது. அப்படியானால் இந்த வசனத்தை குறித்து சொல்லுகிற போது நான் இப்படி சொல்லுவேன்: இது ஒரு சாட்சியின் வார்த்தை. என்னை போஷித்த ஆண்டவர், என்னை வழிநடத்தின ஆண்டவர் சிறைச்சாலையிலேயே என்னை வழிநடத்தினார் என்றால் உங்களை ஏன் நடத்த மாட்டார்? கட்டுகளோடு இருக்கிற எனக்கே, காவலில் இருக்கிற எனக்கே கர்த்தர் இப்படி நன்மைகளை தருகிறார் என்றால் ஏன் உங்களுக்கு தரமாட்டார்? இதுதான் பவுலடிகளார் நமக்கு தருகிற முதல் அறைகூவல். அப்படியானால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, கடவுள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அன்றைக்கு பவுலடிகளாருடைய வாழ்விலை சிறைச்சாலையிலே கூட உதவி செய்த ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய சிறைகளிலே, நம்முடைய போராட்டங்களிலேயும் ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. இரண்டாவது, இந்த வசனம் சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவுகளையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அன்பானவர்களே, இன்றைக்கு பல நேரங்களிலே நாம் செய்கிற மாபெரும் தவறு, போதிக்கிறவர்கள் பின்னாலே போய்விடுகிறோம், பிரசங்கிக்கிறவர்கள் பின்னாலே போய்விடுகிறோம். இந்த வசனத்தை சாட்சியாக சொன்ன பவுலடிகளார் இப்போது சொல்லுகிறார், உங்கள் குறைவுகள் மாறும், ஆனால் என்னால் மாறாது. நான் ஒரு சாதாரண மனிதன், நான் ஒரு சாதாரண ஊழியக்காரன், ஆனால் ஆண்டவரால் உங்கள் குறைவுகள் மாறும். அப்படியானால் ஆண்டவரை அடையாளப்படுத்துகின்றார். முதலாவது சொன்னார் ஒரு சாட்சி, இரண்டாவது சொன்னார் இது ஆண்டவரால் ஆகும் என்று ஆண்டவரை அடையாளப்படுத்துகிறார். அன்பானவர்களே, மனிதர்களை நம்பினால் நம்முடைய வாழ்க்கை மரணத்திற்கு நேராய் சென்றுவிடும். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு அழகான பெயர் இருக்கிறது, அவர் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன், அவர் குறைவுகளின் மத்தியிலே செயல்படுகிற தேவன். கானா ஒரு கல்யாண வீட்டிலே குறைவு வந்தது. அந்த குறைவுகள் மத்தியில் ஆண்டவருடைய வல்லக்கரம் வல்லமையாய் செயல்பட்டது. அந்த குறைவுகளெல்லாம் மாறினது. அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்களும் பல குறைவுகளோடு, பல பலகீனங்களோடு, அல்லவென்றால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளோடு, போராட்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் மனிதனால் இது முடியாது, ஆண்டவரால் இந்த காரியம் மாறுதலாய் முடியும். ஆகையினால தான் வேதத்தில் இப்படி வாசிக்கிறோம், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். இது ஆண்டவரால் ஆகும். உங்களுடைய வாழ்வை மாற்றுவதற்கு, உங்களுடைய வாழ்வை புதுப்பிப்பதற்கு, புதிய நன்மையை தருவதற்கு ஆண்டவரால் இது ஆகும். ஆகவே இது பவுலடிகளார் தன்னுடைய சாட்சியாக சொல்லுகிறார். இரண்டாவது, ஆண்டவரால் ஆகும் என்கிற ஒரு அடையாளத்தை சொல்லுகிறார். மூன்றாவது, இந்த வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். மகிமையிலே நிறைவாக்குவார். இங்கே இந்த வசனத்தில் பிளேரேவோ என்கிற ஒரு பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த கிரேக்க வார்த்தை ஆண்டவரின் பிரசன்னத்தை குறிப்பதற்காக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. ஆண்டவருடைய பிரசன்னம் பழைய ஏற்பாட்டிலே உடன்படிக்கையை சொன்னார்கள்.
ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழை எங்கேயெல்லாம் சென்றதோ அங்கே மக்கள் வெற்றி பெற்றார்கள். ஆண்டவருடைய உடன்படிக்கை சென்ற இடத்தில் எல்லாம் தோல்வி என்பது வரவே இல்லை. ஆண்டவருடைய உடன்படிக்கை போன இடத்தில் எல்லாம் ஜனங்கள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள். உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்தில் மேகம் அவர்களை மூடிக்கொண்டது. உடன்படிக்கை பெட்டி போகிற இடத்தில் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் அவர்களை சேதப்படுத்துவதில்லை. காரணம் என்ன? ஆண்டவரின் பிரசன்னம் அவர்களோடே கூட இருந்தது. அன்பானவர்களே, இந்த வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், உங்களுக்குள்ளே ஒரு மகிமை இருக்கிறது. அது என்ன மகிமை? ஆண்டவருடைய பிரசன்னம் என்கிற மகிமை. இந்த பிரசன்னம் என்கிற மகிமையை கடவுள் உங்கள் மேலே வைத்திருக்கிறார். அப்படின்னா என்ன நடக்கும்? நீங்கள் நடக்கிற போது அந்த பிரசன்னம் உங்களுக்கு முன்பதாய் போகும். உங்களுடைய வாழ்க்கையிலே குறைவுகள் இருக்கிற போது நீங்கள் அந்த குறைவுகளுக்காக யுத்தம் பண்ணுவதற்கு முன்பு, நீங்கள் அந்த குறைவுகளுக்காக ஜெபிக்கிறதற்கு முன்பதாகவே ஆண்டவரின் பிரசன்னம் செயல்பட ஆரம்பிக்கும். அன்பானவர்களே, ஆண்டவரின் பிரசன்னம் உங்களோடு இருக்குமானால் எந்த தடைகள் வந்தாலும் அந்த தடைகள் ஆண்டவரின் பிரசன்னத்திற்கு முன்னால் எம்மாத்திரம். எந்த தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை தாண்டி செல்லுவதற்கு ஆண்டவர் பலன் தருவார். யோசுவாவினுடைய புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். யோசுவா 3வது அதிகாரம் 13-15 வரை இருக்கிற வசனங்களில், அன்றைக்கு உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு வந்த கடவுளுடைய பிள்ளைகள் யோர்தான் நதியிலே கால் வைத்தார்கள். அவ்வளவுதான். வேகமாய் சீறி பாய்ந்த யோர்தான் அப்படியே நின்று போனது. அன்பானவர்களே, இது ஆண்டவரால் ஆகும். நீங்கள் உங்களுடைய உடல் நலத்திலே குறைவுகளோடு இருக்கலாம், உங்களுடைய பொருளாதாரத்திலே குறைவுகளோடு இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில் மன நிம்மதி இல்லாமல் இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில் வெளியே சொல்ல முடியாத மன பிரமைகளோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கின்றலாம். என்னுடைய குறைவுகளை யார் மாற்றுவார்கள் என்கிற ஒரு கேள்விக்குறியோடு கூட இருக்கலாம். ஒன்றே ஒன்று மறந்து விடாதீர்கள், உங்களுடைய குறைவுகளை மாற்றுகிறதற்கு ஒருவர் இருக்கிறார். உங்களுடைய குறைவுகளை விசாரிக்கிறதற்கு ஒருவர் இருக்கிறார். உங்களுடைய குறைவுகளின் மத்தியிலே நிழலாட்டமாய் வந்து அந்த குறைவுகளை மாற்றுவதற்காக ஆண்டவர் விரும்புகின்றார். அழகான சாட்சி பவுலடிகளார் சொன்னார், எனக்கு உதவி செய்த ஆண்டவர் உங்களுக்கும் உதவி செய்வார். அது ஆண்டவரால் முடியும் என்கிற அடையாளத்தை சொன்னார். 3வது அடையாளப்படுத்தினவர் அவருடைய அன்பின் பிரசன்னத்தை நமக்குள்ளே வைத்திருக்கிறார் என்பதை சொல்லி கொடுத்திருக்கிறார். அந்த பிரசன்னம் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறது. அந்த பிரசன்னத்தோடு, ஆண்டவரே, என்னுடைய வாழ்வில் இருக்கிற குறைவுகள் மாறும்படி எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் ஜெபிப்பீர்களானால் நிச்சயம் உங்கள் வாழ்விலே ஒரு மாற்றம் வரும். நிச்சயம் உங்களுடைய வாழ்விலே குறைவுகள் மாறும். எப்பேற்பட்ட குறைகளாக இருந்தாலும் இன்றைக்கு மாறும். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. எங்களை விசாரிக்கிற ஆண்டவர், எங்களுடைய குறைகளை பார்க்கிற ஆண்டவர், எங்களுடைய வெறுமையை பார்க்கிற ஆண்டவர், இப்பொழுது இறங்குவீராக. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய நிறைவினாலே நிரப்பும். அவர்களுடைய வாழ்வில் இருக்கிற குறைவுகள் மாறட்டும். அவருடைய வாழ்வில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் மாற்றி கொடுத்து நன்மையினாலே கிருபையினாலே நிரப்பி நடத்தும். புதிய ஆசீர்வாதங்கள் பெருகட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் தாழ்மையாய் ஜெபித்து கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக சேர்ந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும்
நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த வாரத்திற்கான கர்த்தருடைய வார்த்தையை இப்போது நாம் வாசிக்க கேட்போம். அது ஏசாயா 40 அதிகாரம் 5 வசனம். ஏசாயா 40 5 வசனம். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது. ஆண்டவருடைய வாக்கின்படி ஆண்டவருடைய மகிமை உங்கள் மேலே உதிக்கிறதை சகல ஜனங்களும் பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை, அப்படிப்பட்ட நன்மைகளை ஆண்டவர் உங்களுக்கு தந்து வழிநடத்துவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். ஒரு புதிய மாதத்தை ஆண்டவர் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கின்றார். ஆண்டவர் தந்த இந்த புதிய மாதத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த புதிய மாதத்தில் நமக்கு முன்பதாக இருக்கிற தேவைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்வோம். நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய குடும்பத்தின் தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்கும்படி ஜெபிப்போம். நல்ல கால சூழ்நிலைகளை ஆண்டவர் தரும்படி ஜெபிப்போம். நம்முடைய தேசத்தின் நல்வாழ்வுக்காக ஜெபிப்போம். விவசாய தொழிலிலே ஈடுபட்டிருக்கிற நம்முடைய விவசாய மக்களுக்காக நாம் ஜெபிப்போம். தொழில்களிலே முடக்கத்தை சந்தித்திருக்கிற, பொருளாதாரத்தை இழந்திருக்கிற, தோல்வியில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிப்போம். கைவிடப்பட்டவர்கள், கவலையில் வாடுகிறவர்கள், இன்னும் பல தேவைகளிலே உழன்று கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய விலையேற பெற்ற அன்பிற்காக உம்மை துதிக்கின்றோம். எங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிற வல்லமையுடைய ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய குறைவுகளுக்கு மத்தியில் நிறைவை தருகிற தேவனாய், நிறைவை உண்டாக்கி கொடுத்து எங்களுடைய மனதை மகிழ்ச்சியாக்குகிற தேவனாய் நீர் இருக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையிலே பங்கு பெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரத்தினாலே நீர் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகின்றோம். தகப்பனே, இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் அனுசரிக்கிற நேயர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கடந்த வருடத்தில் காணப்பட்ட தோல்விகள், ஏமாற்றங்கள், தடுமாற்றங்கள் எல்லாம் மறைந்து ஆண்டவரின் மகிமை வெளியரங்கமாய் அவர்கள் வாழ்வில் காணப்பட வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகின்றோம். நீர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தையின்படி கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை காண்பார்கள் என்று சொன்னது போல பூமியில் இருக்கிற அனைவரும் உம்முடைய பிள்ளைகள் வாழ்வில் நீர் செய்து வருகிற மகத்தான கிருபைகளை பார்த்து உமக்கு நன்றி சொல்ல பலன் தாரும். அதுபோலவே ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கின்றோம். குடும்ப வாழ்வின் நன்மைகளை இழந்திருக்கிற பிள்ளைகளுக்காக, குடும்ப வாழ்வின் தேவைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு ஆசீர்வதித்தருளும். அவர்களுடைய குடும்பத்தின் தனிப்பட்ட தேவைகளையும் நீர் சந்தித்து வழி நடத்தும். பொருளாதாரத்தை இழந்து தங்களுடைய தொழிலிலே முன்னேற்றம் காண முடியாதபடி தோல்வியில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொன்ன ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு அத்தகைய நன்மைகளை, அப்படிப்பட்ட கிருபைகளை நிறைவாக தர வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகின்றோம். தடைகளை மாற்றுகிற தேவன் குடும்பங்களிலே, தொழிலிலே, பிள்ளைகளுடைய வாழ்விலே இருக்கிற எல்லா தடைகளை உடைத்து போட வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகின்றோம். குறிப்பாக படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞான வரங்களை தாரும். படிப்பிலே கவனம் செலுத்தவும், ஆண்டவர் கொடுக்கிற நன்மைகளை பெற்று மகிழவும் நீர் கிருபை தந்து வழிநடத்தும். தேர்வு எழுதுகிற மாணாக்கர்களுக்கு வேண்டிய
உம்முடைய விசேஷமான கிருபை வரங்களை நீர் தந்தருளும். படித்து முடித்து நல்ல வேலை வாய்ப்புக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் நல்ல வேலை வாய்ப்பை வழங்கி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமென்று நாங்கள் கெஞ்சுகின்றோம். அதுபோலவே திருமண வாழ்விற்காய் காத்திருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற காலத்தில் திருமண வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி கொடுத்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி அருளும். பலகீனங்களுக்கு மத்தியில், உடல் போராட்டங்களுக்கு மத்தியில், சுகவீனங்களுக்கு மத்தியில் தனிமையிலே இருக்கிற அன்பான ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் சந்திப்பீராக. ஒருவேளை தனிமையில் இருக்கலாம், கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், நோயின் பிடியில் இருக்கலாம். அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவருடைய வல்லக்கரம் அவர்கள் இருக்கிற இடத்துல, அவர்கள் தங்கி இருக்கிற இடத்துல உம்முடைய கிருபைகளை நிரம்ப தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அந்த இடத்தில் இருக்கிற இருள் மறையட்டும், அந்த இடத்தில் இருக்கிற தோல்வி மறையட்டும். அங்கே இருக்கிற எல்லா போராட்டங்களையும் ஆண்டவர் மாற்றி போட்டு உன்னத பலத்தினால் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எடை கட்டி வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகின்றோம். எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டிருக்கிற நேயர்களுக்காக நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய தனிப்பட்ட தேவைகளையும் குடும்பத்தின் தேவைகளையும் நீர் சந்தியும். எங்களுடைய தேசத்தின் முதுகெலும்பாய் இருக்கிற விவசாயிகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல கால சூழ்நிலையை தாரும். விவசாயம் செழிக்கட்டும். எங்களுடைய நாடும் வளம் பெறட்டும். எங்களுடைய இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கின்றோம். இந்திய தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஒரு புதிய வாரத்திற்குள் காலடி எடுத்து வைக்கிறோம். இந்த புதிய வாரம் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். குறைவுகள் மாறட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், நன்மைகள் கிருபைகள் தொடரட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் தாழ்மையாய் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டுமாக நாம் அனைவரும் இணைந்து கிறிஸ்து சபை பாமாலைகளில் பிதாவே மா தயாபரா ரட்சிப்பின் ஆதி காரணா என்கிற பாடலை பாடுவோம். நாம் அனைவரும் சேர்ந்து ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த
பரமண்டல ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுக்கலாம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் அவருடைய பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் வழிநடத்துதலும் உங்கள் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே அன்போடு வாழ்த்துகின்றோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். இந்த நிகழ்ச்சி குறித்து உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள மறவாதீர்கள். இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஆயர் அருள் திரு ஜெயமணி. நேர்களே, மீண்டும் நினைவூட்டுகிறோம். நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேர்களே.